ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்குறது ஃபேஸிங், டர்னிங், டர்னிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பேப்பர் டர்னிங் அந்த மாதிரி, ஸ்டெப் டர்னிங் அந்த மாதிரி இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன ட்ரில்லிங் மிஷின் இருக்கும், பட் அது வந்து ஆக்சுவலாக லேத்தில் வராது. நெக்ஸ்ட் ஒன் நர்லிங் அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லேத் மிஷின்ஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜென்ரலாக லேத் மிஷினில் என்னென்ன மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இது வந்து what is called சக்குன்னு சொல்லுவது. சக் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ டூல் ஹோல்டிங் டிவைஸ். டூல் ஹோல்டிங் டிவைஸ் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஸோ இந்த ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பீஸ் வந்து நம்ம ஃபேஸிங் பண்ணணும், டர்னிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சோம். ஸோ இது என்ன ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஒர்க் ஹோல்டிங், தட் இஸ் ஒர்க் பீஸ் ஹோல்டிங் மிஷின்ஸ் ஆர் சிம்பிளி கால்ட் as சக். The next one is இது என்ன சார் அப்படின்னா இட் இஸ் அ டூல் ஹோல்டிங் டிவைஸ். பட் டூல் ஹோல்டிங் டிவைஸ், ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்க்கும் டூல் ஹோல்டிங் டிவைஸ்க்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா இதில் ஒர்க் பீஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோம். ஃபார் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டூல் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். இந்த டூல் எதுக்கு சார் அப்படின்னா இந்த சக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஒர்க்கில் என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த டூல் வச்சு நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக இந்த பண்ணும்போது இந்த டூல் என்னவாக இருக்குன்னா இட் இஸ் மோர் ஹார்டன். ஸோ ஹார்டன் அப்படின்னு என்ன சார்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஈஸியாக வந்து பிரேக் ஆகாது. ஸோ when compared to a work piece, the tool எப்படி இருக்கும், it is more harder, right? இந்த ஒர்க் பீஸ் ஈஸியாக ஹார்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஆகிடும், பட் இந்த டூல் வந்து எப்பவுமே பிரேக் ஆகாது. இப்போ இந்த ஒர்க் பீஸில் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ ஃபேஸிங் டர்னிங் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து அந்த ஸ்மூத் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை சார் ரொம்ப ரஃபாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த பண்ணுற அந்த ஒர்க் பி அ வெரி ஸ்மூத் ஒர்க், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டூலில் கொடுக்குற அந்த டெப்த்து வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. வெரி லோ டெப்த்தில் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஓவர் டெப்த்து கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இதில் டச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காட்டுறேன், அதுக்கு வேறு என்ன ஆப்ரேஷன் சொல்லுறேன். இது வந்து சொல்லணும்னா இது வந்து டெயில் ஸ்டாக், இது வந்து ஹெட் ஸ்டாக், இது டெயில் ஸ்டாக். இப்போ வந்து ஹெட் ஸ்டாக் அப்படின்னா ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு தலைமை நம்ம பாடிக்கு வந்து ஹெட் இருக்கும். இந்த லேத் மிஷினுக்கு இதுதான் வந்து ஹெட் ஸ்டாக், ஹெட்டு. இது என்னென்னா டெயில் ஸ்டாக், வால்னு சொல்கிற மாதிரி இது டெயில் ஸ்டாக், ரைட்டுங்களா? இப்போ இதில் இந்த சக்கு வந்து இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன், ரைட்? ஃபிக்ஸ்டு ஒன் மீன்ஸ் ஹெட் ஸ்டாக்லேயே ஃபிக்ஸ்டு. பட் இது என்ன ஆகும்னா பேஸ்ட் ஆன் த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். பட் இது வந்து ஒரு இந்த தட் இஸ் டூல் ஹோல்டிங் டிவைஸ் we can move, right? Either left or right, then different direction நம்ம என்ன பண்ண முடியும், we can move, right? So that is the difference between head stock and tail stock. Okay, இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ண ஜஸ்ட் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா இந்த சக் மட்டும் என்ன ஆகும், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் ரொட்டேட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம டூல் வந்து நான் சார் ஒர்க் பீஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஏதாச்சும் என்ன பண்ண முடியும்னா இதில் லெஃப்ட் ரைட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ வந்து என்னால் நான் டூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒர்க் பீஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இது டூல் இருக்குது. இப்போ ஃபேஸிங் என்ன சார், டர்னிங் என்ன சார் அப்படின்னா டர்னிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். தென் ஃபேஸிங் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பீஸோட லென்த் வந்து நான் ரெடியூஸ் பண்ணுவோம். எய்தர் சைடு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா இப்போ வந்து அது ஃபேஸிங் ஆப்ரேஷன் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சு ரன் ஆகிட்டு இருக்குது, 6 ஆக்சஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஒர்க் பீஸை லெஃப்ட் ரைட்டு 2 and 4 மோஷன் 4 டைரக்ஷன் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், தெரிஞ்சுங்களா? இப்போ நான் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிறேன், இதில் வச்சு என்ன பண்ணணும், இப்போ இதில் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், டெப்த்து கொடுப்பேன், எவ்வளோ டெப்த்துக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக லேத் ஆப்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் த மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ், MRP அப்படின்னு சொல்லுவோம், மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ். மெட்டீரியல் ரிமூவ் பண்ணாதான் என்ன பண்ணுறோம், நம்ம டிசைட் அவுட்கம் வந்து we can get, right? So that is the lathe operation. இது வந்து ஃபேஸிங் டர்னிங் என்ன நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் we can perform with the help of this lathe machines, right? ஸோ இதுதான் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ். தென் இதில் என்ன இன்னும் ஒன் மோர் காம்பனன்ட்னா லீட் ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்கும் கீழே. ஸோ அந்த ஸ்க்ரூவில் என்ன அந்த ஸ்க்ரூவில் என்ன ஆகும்னா இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது என்ன டைப் ஆஃப் இதுனா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் சொல்லுவோம். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்னா எய்தர் சைடு என்ன ஆகும், இந்த லீட் ஸ்க்ரூவில் மூவ் ஆகிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதில் மேஜர் காம்பனன்ட் என்னென்ன மேஜர் காம்பனன்ட் இருக்குதுல்ல, சக்கு, டூல். ஜென்ரலாக என்னென்னா டூல் அப்படிங்கிறது மோர் ஹார்டனாக இருக்கும். மோர் ஹார்டன் அப்படின்னு மீனிங் ரொம்ப கெட்டியாக இருக்கும், எந்த அட் எனி காஸ்ட் இது வந்து பிரேக் ஆகாது. இது ரொம்ப டெப்த் கொடுத்துருக்கு சார், ஃபார் எக்ஸாம்பிள் 1 mm 2 mm டெப்த் ஜாஸ்தியாக கொடுத்து அப்படின்னா இப்போ ஹை ஸ்பீடில் ரன் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஒர்க் பீஸு அப்படியே பிரேக் ஆகிடும். பட் இந்த டூலுக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும், பட் இது பிரேக் ஆகாது.
ஸோ இட்ஸ் மோர் ஹார்டன் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒர்க் பீஸ் அண்ட் தென் டூல். இது என்ன டூல் சொல்லுவோம்? கட்டிங் டூல்னு சொல்லுவோம். கட்டிங் டூல் அப்படின்னா அந்த ஒர்க் பீஸ் இருக்கிற மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மெட்டீரியல் ரிமூவல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் ஜென்ரலாக லேத் அப்படின்னு வந்துட்டாவே இட்ஸ் எ மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ். ஸோ தி என்டையர் செட்டப்பை என்னென்னு சொல்லுவோம்? லேத்துன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சரி.